பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பை கண்டித்து இடதுசாரிகள் நாடு முழுவதும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். இதையடுத்து மார்க்சிஸ்ட் ஆளும் கேரளா மற்றும் திரிபுரா மாநிலங்களில் இன்று முழு அடைப்பு போராட்டம் காரணமாக ஆட்டோக்கள், கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் இயங்கவில்லை. பேருந்துகள் இயக்கப்படாததால் சாலைகள் வெறிச்சோடி கிடந்தன. பெரும்பாலான கடைகள், அலுவலகங்களும் மூடப்பட்டிருந்தன. இதேபோல முழு அடைப்பு போராட்டம் முழு அளவில் நடைபெற்று வருகிறது. முழு அடைப்பு போராட்டம் காரணமாக மேற்கு வங்கத்தில் சில பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. ஆட்டோக்கள் மற்றும் வாகனங்கள் இயங்கவில்லை. முழு அடைப்பு போராட்டத்தை ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆதரிக்காததால் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் மட்டுமே நடைபெற்று வருகின்றன. இதனால் கொல்கத்தாவில் மின்சார ரயில்கள், பேருந்துகள் போன்றவை வழக்கம் போல் இயங்குகின்றன. சாலைகளில் மக்கள் நடமாட்டம் குறைந்துள்ள போதிலும் முழு அடைப்பு போராட்டத்தால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. பீகார் மாநிலம் தர்பங்காவில் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியினர் ரயிலை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் சமாஜ்வாடி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மத்திய அரசை கண்டித்து பீகார் தலைநகர் பாட்னாவில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன பேரணி நடத்தினர். இதனிடையே கருப்பு பண ஒழிப்புக்கு எதிரான மத்திய அரசின் நடவடிக்கையை ஆதரித்து டெல்லி, லக்னோ, நாக்பூர் உள்ளிட்ட இடங்களில் பாஜகவினர் இனிப்பு வழங்கி எதிர்க்கட்சிகளின் போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். मोदी के साथ